ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி அழைத்ததை இவர்களுடைய அழைப்பை ஏற்று சென்னைக்கு வராதது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கின்றார் என்பது ரொம்ப முக்கியம். நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஆனா என் உறவினர்களை பார்த்து, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என் உறவினர்கள் சொல்லி சிலரை கூட்டு போயிருக்கிறாங்க, கணக்கு காட்டுறதுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. இப்படி செஞ்ச இந்த செயல் வந்துட்டு எனது சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால். இவர் கொடுத்த 20 லட்சம் ஒன்று என் புருஷனை உயிரோட கொண்டு வந்து நிறுத்த போறது இல்லை. அதனால அவர் அனுப்பிய பணத்தை என்னோட வங்கி கணக்குல இருந்துட்டு அப்படியே எந்த கணக்குல இருந்து வந்துச்சோ அந்த கணக்குக்கு நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. நாலு பார்த்தோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் டிவிலெலாம் வரும். இது 2வது விடயம். 3வது விடயம், பலரும் வரல, சில குடும்பங்கள் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் யார் என்னன்னு தெரியணும். 2வது, 2 குடும்பங்களின் பெயர்களில் வந்துட்டு இவங்க பெட்டிஷன் போட்டாங்களே உச்சநீதிமன்றத்தில், அவங்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியல. அவங்களை அடைச்சாங்களா இல்லை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கு என்ன பண்ணாரு, நேற்று அந்த சந்திப்பு, இன்னைக்கு உடனே என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கையை ஒன்றத்தை வெளியிட்டார். மீண்டும் நான் வந்துட்டேன் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு விஜய். அந்த அறிக்கை வந்துட்டு நெல் கொள்முதல் தொடர்பானது.